Good morning everyone present here. A hearty welcome to our first year students to our prestigious institutions. We are happy to welcome you girls. In the 1 week நீங்க வந்து bridge course attend பண்ணிட்டு இருப்பீங்க. English bridge course and subject bridge course. இதுல லாஸ்டா உங்களுக்கு 1 hour இந்த ஹெல்த் பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸ்கூல்ல இருந்து நீங்க இப்போ காலேஜ்க்கு என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ இந்த பேண்டமிக் பீரியட்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸும் அண்ட் ஆல்சோ காலேஜ் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்க எப்படி அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில டிப்ஸை நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்க நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பேண்டமிக் பீரியட்ல டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்றேன். ஸோ காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை லைட்டாக பண்ணுங்கள். யோகா பண்ணுங்கள். அண்ட் எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு 10 தடவை அதில் 15 தடவையோ உக்கி போட்டு எந்திரிங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த லங்ஸில் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதுனால மூச்சு பயிற்சி நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறத நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காஃபியோ டீயோ பாலோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது குளிச்சுட்டு நீங்கள் கிளாஸை அட்டன் பண்ண வந்துடுங்க. உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு 9:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 12:30 வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் செஷன் போயிட்டுருக்கும். நடுவில் 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ண வாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணுறீங்க. அதுதான் உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து பெரிய ஒரு கெடுதலை உண்டு பண்ணுது. ஸோ ஏன்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப டைம் இருக்குது, அதை பிரேக் பண்ணி வரதுனால தான் அதை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு மார்னிங் கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் பிரேக் கிடச்சி ஒரு ஹவராக போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஒன்று குடிச்சிக்கலாம். ஏதாவது காஃபியோ டீயோ இல்லை ஜூஸோ சூப்போ ஏதோ ஒன்று நீங்கள் குடிச்சிட்டு அப்புறம் லஞ்சுக்கு போயிருங்க. லஞ்ச்லேயும் நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. பருப்புலாம் நிறைய சாப்பிடுங்க. அண்ட் இப்போ இருக்கிற பீரியடில் வந்து நிறைய மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதை போட்டு கூட நீங்கள் ஒரு சூப்பு குடிச்சிக்கலாம், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு உங்களுக்கு அடுத்து தான் கிளாஸஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கிளாஸுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அதை முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு வாக் போங்க. அந்த ஈவினிங் டைம் இந்த ஏஜில் நீங்கள் வாக்கிங் போகிறது பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு 40க்கு மேலே ஏஜ் வரும்போது இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனது. ஸோ இந்த காலேஜ் டைமில் நீங்கள் டெய்லி வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour to 40 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. மொட்டை மாடியில் போகலாம். அப்படி இடம் இல்லை அப்படின்னா வாசலில் போங்க. அல்லது மாடியில் இடம் இருந்தால் ஒரு 8 மாதிரி நடக்க சொல்கிறாங்க. இப்போ அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஸோ 8 மாதிரி நடங்க. இப்போ வெளியில் நீங்கள் தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் வாக்கிங் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வரும்போதே கை காலை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நேராக பாத்ரூமில் போயிட்டு லேசாக வெதுவெதுன்ற தண்ணியில் குளிங்க. குளிச்சதுக்கப்புறம் அந்த வெதுவெதுன்ற தண்ணியிலேயே உங்களுடைய ட்ரெஸ்ஸை அப்படியே வாஷ் பண்ணி போட்டுருங்க. வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அந்த வெந்நி வெதுவெதுன்னு குளிக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு டின்னரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு 7 மணி நேரம் நல்லா தூங்குங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஆன்லைன் கிளாஸில் தான் இருக்க போகிறீங்க. ஆன்லைன் கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வாட்ஸ்அப்லேயோ இதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிவிட்டு ரொம்ப லேப்டாப் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கண்ணு வந்து பாதிக்கும். அண்ட் ஆல்சோ தலைவலி இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஈவினிங்கில் வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்றது என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொரிக்கடலை, சுண்டல் அந்த மாதிரி ஐட்டமாக சாப்பிடுங்க. நிறைய ஆயிலி ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. டெய்லி சுண்டல் சாப்பிடலாம். பொரிக்கடலை, கடலை மிட்டாய் அந்த மாதிரியான ஐட்டம்ஸை நீங்கள் நிறையா சாப்பிடுவோங்க. ஸோ நைட்டு 7 hours தூங்கி எழுந்திரிச்சு திரும்பி காலையில் ரொட்டீனாக இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கிளாஸஸ் ஆன்லைனில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸை கரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காலேஜ் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் காலேஜ் ரீஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் காலேஜ்குள்ளே வரீங்க. இனி எப்படி இந்த 1 year ஃபுல்லாக நம்ம எப்படி இப்போ ஃபாலோ பண்ணுறதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ
மாஸ்க் போடணும், சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து அடுத்த ஃபுல்லாக 1 இயர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு தான் காலேஜ்குள்ளே வரணும். அண்ட் காலேஜ்குள்ளே வரும்போது நீங்கள் எப்படி உங்களை நான் வந்து உங்கள் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறனோ, அதே போல் காலேஜ் கேம்பஸ்லேயும் நீங்கள் அங்கங்கே குப்பைகள் போடாமல் உங்களுடைய ஹெல்த்தை தான் அது ஸ்பாயில் பண்ணும். எல்லா இடத்துலையும் குப்பை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கொசு வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற இடத்தையும் நீட்டாக வச்சுக்கணும். காலேஜில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற இடத்துல கரெக்டாக குப்பைகள் போடாமல் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போகாமல் நீட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனால நிறையா வந்து டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். முக்கியமாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அந்த டாய்லெட்டை போகிறப்ப டாய்லெட்டை வந்து க்ளீனாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி யூஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வாங்க. வீட்டில் எப்படி நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் காலேஜையும் நீட்டாக வச்சுக்கணும். அதுக்காக நாங்கள் சொல்கிறோம். அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால முக்கியமாக இந்த நாப்கின் பற்றி நம்ம சொல்லணும். நாப்கினை வந்து நீங்கள் ரேப் பண்ணி அதுக்குள்ளே டஸ்ட்பினில் போடணும். நிறைய பேர் வெளியில் அப்படியே போட்டுறாங்க. அதனால நிறைய வந்து டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய பீரியடில் டிசீசஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும், நம்ம ஹெல்த்தை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் அதை ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த நாப்கினை நீட்டாக ரேப் பண்ணி அதுக்குள்ளே டஸ்ட்பினில் போடுங்க. அப்படியே போடாதீங்க. நல்லா தண்ணி ஊற்றி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே நான் சொன்ன மாதிரி எந்த வித குப்பைகளையும் போடாமல் நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அப்புறம் தலையில் பூ வச்சுட்டு வருவீங்க. நீங்கள் பூ வச்சுட்டு வரதை அதுக்கப்புறம் காஞ்ச உடனே தூக்கி அப்படியே வீசிட்டு போயிடாதீங்க. காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே அதை போடக்கூடாது. அங்கங்கே டஸ்ட்பின் இருக்குது, அதில் கொண்டுட்டு போய் நீங்கள் போடணும். இதுதான் வந்து நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சொல்கிறோம். நிறைய ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் காலேஜுக்கு வரும்போதும் நீங்கள் நீட்டாக உங்களுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாமல் வரணும். முக்கியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வாங்க. நிறைய பேர் காலேஜ் வந்த உடனே ஃபஸ்ட்டு அரே வந்து தலை சுற்றுது இல்லை வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேரை வந்து நீட்டாக நீங்கள் வந்து ஒரு கிளிப் போட்டு அந்த மாதிரி பின்னிட்டோ வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஹேர் வந்து இப்போ ரொம்ப விட வேண்டியது கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ரீ ஹேர்னால கூட நிறைய பாக்டீரியாஸ் அந்த ஹேரில் போயிட்டு இருந்துக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடாமல் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதுக்கப்புறம் நெயில்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. நிறைய பேர் நெயில்ஸ் வளர்த்துருப்பீங்க. பட் இப்போ உள்ள அந்த பேண்டமிக் பீரியடில் நிறைய நெயில்ஸில் இருந்து கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால நெயில்ஸை கட் பண்ணிடுங்க. எல்லாருமே நெயில்ஸ் கட் பண்ணிவிட்டு நீட்டாக காலேஜ் ரூல்ஸ் படி என்ன சொல்கிறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு நீட்டான சுடிதார் வித் ஷாலோட வந்து நீங்கள் காலேஜ் அட்டெண்ட் பண்ணணும். இது காலேஜ் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் பீரியட்லேயும் நீங்கள் எப்படி ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகாது, அடுத்தவங்களுக்கும் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாது. கண்ட இடத்துலையும் நீங்கள் வந்து எச்சி துப்புறதையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.